வணக்கம், வெல்கம் பேக் டு திலக்ஷ்மன் யூடியூப் சேனல். இந்த பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மகா கந்த சஷ்டி விரதத்தில் ஒரு நாள் மௌன விரதம் இருந்தால் ரொம்பவே சிறப்பு. இந்த மௌன விரதம் இருப்பதனால நமக்கு அளப்பரிய நன்மைகள் கிடைக்கும். அந்த நாள் எந்த நாள் சொல்லிட்டு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். மௌன விரதம் இருக்கக்கூடிய அந்த சிறப்பான நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 27 திங்கட்கிழமை ஐப்பசி 10 தமிழுக்கு சூரசம்காரம் அன்று நம்ம மௌன விரதம் இருந்தால் ரொம்பவே சிறப்பு. நம்ம மௌன விரதம் எப்படி தொடங்கணும், எந்த நேரத்தில் தொடங்கணும்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம சூரசம்காரம் அன்று காலையிலேயே பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பி குளித்து சுத்தபத்தமாக இருந்துட்டு முருகப்பெருமானுக்கு நல்லா வழிபாடு செஞ்சுட்டு நல்லா அர்ச்சனை செய்யுங்கள், மலரர்ச்சனை செய்யுங்கள். முருகர் சிலை இருந்தால் அபிஷேகம் செய்யுங்கள், பல வகையான அபிஷேகங்கள் செய்யுங்கள். அன்னைக்கு ரொம்ப விசேஷமானது. ஆனால் நீங்கள் காலையில் எழும்புனதுலேருந்து யார்கிட்டையுமே நீங்கள் பேசக்கூடாது. மௌன விரதத்தில் தான் இருக்கணும். நீங்கள் கந்த சஷ்டி கவசம் எல்லாமே மனசுக்குள்ளேயே படிங்க. ஓம் சரவணபவங்கிற மந்திரத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லுங்கள். ஒருவேளை நீங்கள் உங்கள் பக்கத்தில் முருகர் பெருமானோட ஆலயம் இருந்தால் காலையிலேயே வீட்டில் பூஜை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு சட்கோண தீபம் எல்லாம் ஏற்றி முடித்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து தீப தூப ஆராதனைகள்லாம் காட்டினதுக்கு அப்புறம் நீங்கள் பக்கத்தில் முருகப்பெருமான் ஆலயம் இருந்தால் அங்கே சென்று நீங்கள் மௌன விரதத்தை கடைபிடிக்கலாம். மௌன விரதம் பொதுவாக கோயில்களில் இருப்பது ரொம்பவே விசேஷமானது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் இருந்து மௌன விரதம் இருந்தால் யாராவது குழந்தைகள்லாம் பேசும்போது நம்ம டக்குன்னு பேசுவோம். அதை கோயிலில் ஒரு தனியாக ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய முழு சிந்தனைகள் முழு சிந்தனைகள் எல்லாமே முருகப்பெருமானுடைய நினைப்புல தான் இருக்கும். அதனால கண்டிப்பாக முடிஞ்சவங்க கோயிலில் போய் மௌன விரதம் இருக்கிறதுக்கு ஆரம்பிங்க. கையில் கந்த சஷ்டி கவசம் புக் வச்சுக்கிடுங்க. கந்த சஷ்டி கவசத்தை படிங்க. மௌன விரதம் இருக்கிறதுனால நீங்கள் யாருக்கிட்டே பேச மாட்டீங்க. அதனால அன்னைக்கு முழுக்க நீங்கள் முருகப்பெருமானிடம் உங்களை அர்ப்பணிச்சுக்கிட்டு அன்னைக்கு முழுக்க நீங்கள் முருகப்பெருமானே போற்றி ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லிட்டே நீங்கள் உங்களுடைய வழிபாடுகள் செய்துக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்போ முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, திருச்செந்தூரில் சூரசம்காரம் 4 மணிக்கு தொடங்க முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு 5:30 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். 5:30 மணிக்கு மேலே தான் ஆயிரும். நீங்கள் அந்த நேரத்தை பார்த்துக்கிடுங்க. எப்படி எனக்கு சூரசம்காரம் முடிகிறது தெரியும்னு சொன்னீங்கன்னா, கண்டிப்பாக எல்லா தொலைக்காட்சிகளிலுமே லைவ் போடுவாங்க. நீங்கள் அதிலிருந்து பார்த்துக்கிடுங்க. பார்த்து சூரனின் தலை வீழ்த்தப்பட்ட பின்பு தான் நீங்கள் விரதத்தை முடிக்க வேண்டும். சூரனின் தலை வீழ்த்தப்பட்ட பின்பு உடனே நீங்கள் விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக தலைக்கு குளிச்சிருங்க. குளிச்சுட்டு வீட்டுக்கு சென்று பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யுங்கள். நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யுங்கள். செய்து விட்டு திரும்பவும் அந்த சட்கோண தீபம் ஏற்றுங்கள். 6 தீபம் ஏற்றுங்கள். கண்டிப்பாக ஏற்றுங்கள். ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வைங்கள். அந்த நெய்வேத்தியத்தை நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய மௌன விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். இவ்வாறு மௌன விரதம் இருப்பதால் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும். குழந்தை பேரு கிடைக்கும். தீராத கடன் சுமை தீரும். குடும்பத்துல கணவன் மனைவி பிரச்சனைனா சேருவாங்க. அதனால கண்டிப்பாக மௌன விரதம் உங்களுக்கு இருக்க முடிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக மௌன விரதம் இருக்கலாம். இவ்வாறாக தான் நான் மௌன விரதம் இருந்து முருகப்பெருமானை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.